ஓம் சாந்தி. அவ்யக்த சமிகை 18 ஏப்ரல் 2025. பாபா சொல்றாரு, सदा यही स्मृति रहे कि मैं रूह उस सुप्रीम रूह के साथ कंबाइंड हूं. குழந்தைகளே, சதா இந்த நினைவில் இருங்கள், ஆத்மாவாகிய நான் சதா அந்த பரம ஆத்மாவுடன் இணைந்தே இருக்கின்றேன். சுப்ரீம் ரூஹ் முஜு ரூஹ் கே பினா ரஹ நஹி சக்தே. அந்த பரமாத்மா ஆகப்பட்டவர் ஆத்மாவாகிய நான் இல்லாமல் இருக்க முடியாது. பாபா சொல்றாரு, அவர் நான் இல்லாம இருக்க மாட்டாராம். அப்படி இது அன்பினுடைய அடையாளம். और मैं भी सुप्रीम रूह के बिना अलग नहीं हो सकता. மற்றும் நானும் கூட அந்த பரம் ஆத்மா இல்லாமல் அவரை விட்டு நானும் ஒரு பொழுதும் பிரிய முடியாது. எப்படி லௌகிக்கத்துல யாரோ ஒருத்தர் 2 பேர் இருக்காங்க இல்லையா, ஒரு கணவன் மனைவி இருக்காங்க, அவ்வளோ அவங்களுக்குள்ள அன்பு இருக்கு அப்படின்னும் பொழுது ஒருவரை ஒருவர் பிரிந்தே இருக்க மாட்டாங்க. இது அன்பினுடைய அடையாளம். ஆனா அது உலகத்துல தேக ரீதியான மோகமா இருக்கலாம். ஆனா இங்க நம்ம பாபா மேல வச்சிருக்கக்கூடிய அன்போ அல்லது அவர் இந்த ஆத்மா மீது காட்டக்கூடிய இரக்கம், கருணை, அன்பு, இது எல்லாமே எந்த ஒரு பற்றுதலும் இல்லாதது, சுயநலம் இல்லாதது. அதனால பாபா என்ன சொல்றாரு, நம்ம 2 பேரும் பிரிஞ்சு இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஐசே ஹர் செகண்ட் ஹசூர் கோ हाजिर अनुभव करने से रूहानी खुशबू में अविनाशी और एक रस रहेंगे. இவ்வாறு ஒவ்வொரு நொடியும் அந்த தலைவனை, உலகத்திற்கே தலைவனாக இருக்கக்கூடிய அந்த பரமாத்மாவை உங்களுடன் ஹாசிர், உள்ளேனையான்னு சொல்லுவாங்க இல்லையா, இதோ வந்துட்டேன், அந்த மாதிரி உங்களுடன் அனுபவம் செய்தீர்கள் என்றால் உங்களிடம் இருக்கக்கூடிய அந்த ஆன்மீக நறுமணம், அந்த ஆன்மீக தன்மை அது அழிவற்றதாகவும் மற்றும் ஒரே சீரானதாகவும் இருப்பதாக நீங்கள் அனுபவம் செய்வீர்கள். பாபா கூட இருக்கிறார் பொழுது அவருடைய அந்த பிளேவர், அவருடைய அந்த பிராக்ரன்ஸ், அந்த நறுமணம், அந்த மல்லிப்பூ நம்ம பக்கத்துல இருக்குன்னா என்கிட்டே அந்த வாசனை வருது இல்லையா. அப்ப பாபா கூட இருக்கிறாருன்னும் போது அவருடைய அந்த டிவைன் குவாலிட்டிஸ், அந்த தெய்வீக குணங்கள் கண்டிப்பா ஆத்மாவாகிய எனக்கும் அது பரவுது. அப்ப என்கிட்ட வர்றவங்க என்ன ஃபீல் பண்ணுவாங்க, அந்த ஒரு தெய்வீக தன்மையை, அந்த ஒரு ஆன்மீகத்தன்மை, அந்த ஒரு குஷிய, ஒரு நம்பிக்கைய, ஒரு ஊக்கம், உற்சாகத்தை அவங்களும் அனுபவம் பண்றாங்க. அந்த மாதிரி பழமொழி சொல்வாங்க இல்லையா, பூவோட சேர்ந்த நாரும் மணக்கும். அது போல நம்ம பாபாவோட கம்பைண்டா இருக்கிறோங்கிறத மற்றவங்களுக்கு எப்படி ஃபீல் பண்ண வைக்கிறதா, நம்ம கிட்ட இருக்கக்கூடிய நல்ல குணங்கள் அந்த நறுமணத்தின் மூலமாக அனுபவம் செய்ய வைக்கலாம். ஸோ இன்னைக்கு நம்ம இதை செக் பண்ணி பார்க்கலாம், ப்ராக்டிஸ் பண்ணலாம். நான் அப்படி இருந்து யாரையாவது அனுபவம் பண்ண வச்சேன், அட்லீஸ்ட் அவங்க நமக்கு சொல்றாங்களோ இல்லையோ, அல்ல அவங்க அதை ஃபீல் பண்றாங்களா நமக்கு தெரியும் இல்லையா. இவங்க நம்ம சந்திச்சுட்டு போனதுக்கு அப்புறம் இவங்க குஷியா இருக்காங்க. ஸோ அதுதான் நம்முடைய ரியல் சக்சஸ். அந்த ஒரு அவங்க வரும்போது எந்த ஒரு மனநிலையில இருந்தாங்க, நம்ம விட்டு போகும்பொழுது அவங்க எந்த மனநிலையில இருக்கிறாங்க, அந்த ஒரு நறுமணத்தை என்னால் அவங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ண முடிஞ்சுது அப்படின்னா அது நான் பாபாவோட கம்பைண்டா இருக்கிறேங்கிறதுக்கான ஒரு ரியல் டைம் ப்ரூஃப். ஸோ இதை இன்னைக்கு அனுபவம் செய்து பார்க்கலாம். பாபாவுக்கு லெட்டர் எழுதும். நல்லது. ஓம் சாந்தி.